வணக்கம் அதில் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சக்காக தான் இருக்கேன். நீங்களும் சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். டே 17 என்ன டே 17 நான் புதுசாக வந்து கேட்டிங்கன்னா 100 நாளில் 1 லட்ச ரூபா சம்பாரிச்சு கட்ட போகிறேன். அந்த சேனல் இப்போ பண்ணியிருக்கிறேன். அதான் இப்போ டே 17. ஸோ நேற்று ஃபுல்லாக அப்லோட் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதை வந்து நான் திருப்பி கண்டினியூ பண்ணல. ஏன்னா எல்லாமே 2.5 வாட்டி அப்லோட் ஆகிடுச்சு. அதனால தான் ஃபுல் டென்ஷன் ஆயிடுச்சு எனக்கு. அதான் நான் சாயங்காலம் மேலே ஸ்டார்ட்டே பண்ணல. இன்றைக்கி சரி விடுங்க, ஆன் ஆகிடுச்சு, எல்லாம் அப்லோட் ஆகிடுச்சு. இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் வரும். இப்போ என்ன டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போது 10 மணி ஆக போகுது. ஜிக்ஸால் ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் ஆர்டருக்காக வெயிட்டிங். அதே ஃபஸ்ட் ஆர்டர் எவ்வளோ மணி போட்டுக்கிறான்னா கரெக்டாக 11 போட்டுக்கிறான். ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டான். டக்குன்னு ஆர்டர் கிடைக்கும்னு நம்புகிறேன். நான் டப்பாங்கன்னு அதெல்லாம் அச்சு முடிச்சுட்டு டார்கெட் அச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலாம். ஓகே வேறு இந்த ஆர்டர் இங்கே தான் பக்கத்தாகுது, பக்கம். இதை பிக் பண்ணிட்டு ட்ராப் பண்ணும்போது எதுனா இன்ட்ரெஸ்டிங்காக நடந்துச்சுன்னா திரும்பி கண்டினியூ பண்ணுறேன். அதானே பார்த்தேன். இல்லைனா பக்கத்தையும் ஆர்டர் இருக்குது, டக்குன்னு ரெடி ஆகிக்குமான்னு சொல்லிட்டு. இன்னும் ரெடி ஆகலைங்க. 5 நிமிஷம் காட்டுது ரெடி ஆகிறதுக்கு. ஓகே, இதை ரெடி ஆகிடுச்சுன்னா ஃபஸ்ட் ஆர்டரே வெயிட்டிங்கா. காத்தால டைம்லலாம் ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. வேறு சாயந்தரம் போக சீக்கிரம் ரெடி ஆகிடுது. இப்போ பார்த்திங்கன்னா காத்தால டைமில் வெயிட்டிங் தான். அப்புறம் வந்தார் இப்போ என்ன பார்த்திங்கன்னா டபுள் ஆர்டர் கொடுத்துட்டான். டபுள் ஆர்டர்னால் 2 டிரைவராக பார்த்தா தெரில. இப்போ இதில் என்ன ஸ்விக்கியில் என்னென்னா பல்க் ஆர்டர் நம்ம கிளைம் பண்ணாக்கா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வரும். இதிலலாம் அப்படி தான் இல்லை. ஐட்டம் ஜாஸ்தி இருந்தாலே அவனு என்ன பண்ணுறான், 2 பேருக்கு இது பண்ணி விட்றான். 2 பேர் பிக்கப் பண்ணுறான். ஐட்டம் பார்த்திங்கன்னா 2 கவர் தான். ஒருத்தனே தூக்கி போய்ட்டுக்கலாம். இருந்தாலும் அவனுக்கும் பிளிங்க் ஆகிக்குது, அவனுக்கும் வட்டமே சொல்லிட்டு அவனுக்கு கூட வந்துருக்கிறான். அவ்வளோதான். அவன் முன்னாடி தான் போயிட்டுக்கிறான். இருங்க அவன் காட்டுறேன். அதாவது ஈவி வண்டியில் போயிட்டுக்கிறானா அவன் தான். அது பாருங்க, நீ இன்னும் காட்டுறவன். ஈவி வண்டியில் போயிட்டுக்கிறானா இவன் தான் அந்த 1 more 1 பார்ட்னர். தெரியாதார இந்த மாதிரியெல்லாம் ஸ்விக்கிலலாம் வந்துச்சுன்னா நல்லா இருக்காது. இதோட நான் 2வது வாட்டி இது மாதிரி ஆர்டர் பார்த்துருந்துருக்கு. அன்றைக்கி ஒரு வாட்டி ஆட்டி நகர் கிட்டே கொடுத்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது தூரமாக கொடுத்துக்கிறாங்க. அன்றைக்கி ஏதோ 4 கவர் இருந்துச்சு, ஆளுக்கு 2 கவர் தீனுட்டோம். இனி வெறும் 2 கவர் தான் இருக்குது. அப்படி இருந்தாலும் 2 பேருக்கு போட்டு வச்சுக்கிறாங்க. அவனுக்கும் 100 ரூபா, எனக்கும் 100 ரூபா. ஓகே, இதை முடிச்சுட்டு எங்கே தெரியுமா ட்ராப்பு? கல்யாண நகரை முடிச்சுட்டு நான் திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். அப்புறம் வேறு இப்போ டைம் என்னென்னா கரெக்டாக 5 மணி ஆகுது. எவ்வளோ மணிக்கு நான் வீட்டுக்கு போனேன்னு கேட்டிங்கன்னா 4 மணிக்கு தான் வீட்டுக்கு போனேன். ஏன் அதை நான் ரெக்கார்ட் பண்ணலைன்னா வீட்டு பக்கத்துலேயே தான் ஆர்டர் வந்துச்சு. அதனால தான் என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியலன்னு இல்லை, ரெக்கார்ட் பண்ணல. ஏன்னா வீட்டு பக்கத்தில் தானே, திருப்பி போகும்போது ரெக்கார்ட் பண்ணி சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டேன். ஓகே, காலையில் அர்னிங்ஸ் எவ்வளோ தருமா? 4 மணி வரைக்கும் அர்னிங்ஸ் எவ்வளோண்ணா 471 ரூபாய்க்குது. 5 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணேன். 100 ரூபா. 3 லிட்டர் சாப்போக்கோலா வாங்கினா 100 ரூபாவா தரேன். ஆஃபரில் பண்ணிடு. காத்தாலேருந்து ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங் விஷயம் நடக்கவே இல்லைப்பா. எல்லாம் யூஸ்வலாக பிக்கப்பு ட்ராப்பு இப்படியே தான் இருக்குது. இப்படியே தான் ஆயிடுச்சு காத்தாலேருந்து. சரி வேறு பிக்கப் பண்ணிக்கிறேன்னா பீட்சா ஹட்டுக்கு தான் போயின்னுக்கிறேன். போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். வேறு இப்போ என்ன டைம்னா கரெக்டாக 7:30 மணி ஆகுது. அர்னிங்ஸு 640 ரூபா. என்னன்னு தெரில, வெறும் சின்ன குட்டி ஆர்டர் தான் வருது. இருக்கட்டும் சொல்லி பண்ணின்னுக்கிறேன். அதே இப்போது இன்சென்டிவ் இந்த ஜிக்ஸு நீங்கள் பாருங்க பார்த்துரு. ஃபஸ்ட்டு இங்கே வரோம் ஜிக்ஸு. இதில் என்ன ஒரு இதுனா டெய்லி 10 ஹவருக்கு மேலே செஞ்சால் தான் நல்ல இன்சென்டிவாக வரோமே. 10 ஹவருக்கு உள்ளே செஞ்சால் இன்சென்டிவில் ஒன்றும் இல்லை. இப்போது காத்தால 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணதுனால இது எவ்வளோ ஜிக்ஸ் ஆகுதுன்னா கரெக்டாக 9 ஜிக்ஸ் தான் கம்ப்ளீட் ஆகுது. இன்னும் ஒரு ஜிக்ஸ்க்கு 12 மணி வரைக்கும் செய்யணும். அதை தான் இன்றைக்கி 12 மணி வரைக்கும் செஞ்சுட்டு நாளையிலேருந்து கொஞ்சம் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணி இந்த 10 ஜிக்ஸ் தான் முடிக்கலான்னு பிளானு. 14 ஜிக்ஸ்க்கு தான் 7 மணிலேருந்து செய்யணுமா இருக்கும். 7 மணிக்கு போயிட்டு திருப்பி ராத்திரி 11 மணி வரைக்கும் செஞ்சு திருப்பி எடிட்டிங் பண்ணோம். ரொம்ப வேலை இருக்குது வேறு. அதனால தான் நான் என்ன பிளான் வச்சுக்கிறேன்னா வெறும் இந்த ஸ்டார்டிங் ஜிக்ஸ் மட்டும் முடிச்சுட்டு அப்புறம் அதுவே என் டார்கெட் வரைக்கும் வந்துடும். ஸோ டார்கெட் வரைக்கும் வந்துச்சுன்னா போதும்னு சொல்லிட்டு நான் இப்போது பிளான் வச்சுருக்கேன். ஏன்னா இப்போ ஒரு ஆர்டர் பிக்கப் பண்ணி வந்தேன், ட்ராப்லாம் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ பிக்கப் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா ரெஸ்டாரண்ட்காரன் இது ஏதோ பல்க் ஆர்டர்னு சொல்லிட்டு 2 பார்ட்னர் புக் பண்ணிட்டுக்கிறான். ஸோ ஸ்விக்கியில் எப்படின்னா இப்போ பல்க் ஆர்டர்னால் ஒருத்தனை எடுத்துகிட்டு போனாக்கா எக்ஸ்ட்ரா காசு வரும். ஆனால் இதில் எல்லாம் அப்படி இல்லை. பல்க் ஆர்டர்னால் இன்னொருத்தனை கூட்டுக்கலாம். அது மாதிரின்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட்காரன்
இது ஏதோ பல்க் ஆர்டர்னு நினச்சிட்டு 2 பேரை புக் பண்ணிட்டுக்கிறான். 2 பேருக்கு என்ன புக் பண்ணிக்கலாம் தெரியுமா? வெறும் 3 மீன். அதுவும் பாங்கடா மீன் 3 பாங்கடா மீனுக்கு 2 பார்ட்னரை புக் பண்ணிட்டுக்கிறான். அப்புறமா நான் தான் ஃபஸ்ட்டு வந்தேன், எனக்கு தான் கொடுத்துட்டாங்க ஆர்டரு. அப்போ அவன் வந்து கஸ்டமர் கேர் ஃபோன் பண்ணி கஸ்டமர் வந்து ஆமாவா அப்படியான்னு சொல்லிட்டு பேசி அப்போ அவன் கேன்சல் பண்ணிட்டு அமைச்சிட்டானுங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஆப்ஷன் கேட்டான். வேறு பல்க் ஆர்டர் ஆகுதா உணவத்தை தேவையான்னு சொல்லிட்டு கேட்டுக்குவோம். அவங்க என்ன பண்ணுறாங்க, வானான்னு சொல்கிறதுக்கு நோ சொல்கிறதுக்கு எஸ் அமைத்திருக்கிறாங்க. அதனால தான் இந்த மாதிரி கன்ஃபியூஷன். அப்புறம் அவன் வந்து ப்ரோ நான் அங்கேருந்து வந்தேன் ப்ரோ, ரொம்ப நேரம் வந்தேன், இங்கே வந்து பார்த்தாக்கா இப்படி ஆகிடுச்சு ப்ரோ நான் சொல்லிட்டுங்கிறான். சரிப்பா நான் தெரியாது நினச்சேன், நீ வேணால் கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கன்னு சொன்னேன். சரி ப்ரோ நானே பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே போயிட்டான். நான் சும்மா நேரத்துக்கு பேசினதாக இருக்கும் ஜாஸ்தி, அதனால் பேசுறதில்ல வேணான்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டேன். இன்னும் 14 நிமிஷம் இருக்குது. அப்புறம் வேறு நான் அப்போயே என்ன சொல்ல வந்தேன்னா, அது நான் அப்புறம் வேறு நான் என்ன சொல்ல வந்தேன்னா, என்ன லைட் அடிக்குதுங்க உனக்கு ரகிலுப்போ லைட் அடிக்குது. இன்னும் கொஞ்சம் ஓகே பின்னாடி லைட் ஒன்று தெரியும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி அப்போ நான் என்ன சொல்ல வந்தேன்னா, வீட்டுக்கிட்ட தாக்குறேன் ஆன் கண்டினியூ பண்ணிட்டா இல்லை ஆஃப் பண்ணிட்டான்னு யோசனையாக வந்தேன். ஏன்னா நான் 4 நிமிஷம் இருந்துச்சு 6 முடிக்கிறதுக்கு, வீட்டு பக்கத்துலேயே தான் இருந்தேன். ஸோ ஆன் பண்ணிட்டோன்னா தூரம் என்ன போய் விட்டுச்சுன்னா அங்கே சும்மா வர்றது, இங்கே வீட்டு பக்கம் தான் வந்து ஒரு 2 நிமிஷத்தில் நான் வீட்டுக்கு போயிடுவேன். அதனால தான் யோசித்தேன். டக்குன்னு ஆர்டர் முடிஞ்சிச்சு 14 மணிக்கெல்லாம் டக்குன்னு ஒரு குட்டி ஆர்டர் வந்துச்சு, அதை முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டேன். இப்போ டைம் என்னென்னா கரெக்டாக 12:20 ஆகுது. சரி ஓகே சார், டே 17 அர்னிங்ஸ் பார்த்துடலாமா? டே 17 நான் எவ்வளோ ஓட்டிக்கிறேன்னா 1248 ரூபா ஓட்டிக்கிறேன். வழக்கம் போல் 300 ரூபா பெட்ரோல் மைனஸ் 948 ரூபாய் இருக்குது. இந்த 17 நாளும் நான் எவ்வளோ ஓட்டிக்கிறேன்னா 17,974 ரூபா ஓட்டிக்கிறேன். இன்னும் 1 லட்ச ரூபாய்க்கு எவ்வளோ தேவைன்னா 82,026 ரூபா தேவை இன்னும் 83 நாளில். இவரை வர கண்டென்ட் கொஞ்சம் போர் ஆகுதுன்னு சொல்லிட்டு தான் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் கவர் பண்ண பார்க்குறேன். ஸோ நான் போய் சும்மா எடுக்கிறது திருப்பி அதை கொடுக்குறது எல்லாம் போய் அந்த மாதிரி பண்ணியிருந்தேன்னா உங்களுக்கே பார்க்குறதுக்கு போர் வச்சிரும். ஸோ அதுவும் நான் ஹெல்மெட்டில் தான் கேமரா ஃபிக்ஸ் பண்ணணுன்னு இருந்தேன். அதை இந்தாக்கா இதுலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை எடிட் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாகுது. ஸோ ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் போராக தான் வரும், போக போக நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு நான் இந்த சேலஞ்சை நான் சீக்கிரமாகவே முடிச்சிருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. வேறு நான் போட்டு வச்சுக்கிறேன் ஸ்கெட்ச் அப்படி. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்பரை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கல நான் டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு இதை விட ஜாஸ்தியாகவே சம்பாதிக்க ட்ரை பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், டாடா, பை பாய். நன்றி நன்றி நன்றி. இதை தவிர எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க. வர்றேங்க.